அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டைம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 20வது ஆண்டிலாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, இன்று நாங்கள் உங்களுக்கு முன் தமிழக வரலாற்றில் தடம் பதித்த ஆளுமைகள் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளோம். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கியுள்ள வாழ்வு ஒரு முறை மட்டும்தான், அது இரண்டாவது முறை கிடைக்கப் போவதில்லை. ஆதலால் இந்த வாழ்க்கையை நாம் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம் சமூகத்திற்காகவும் எப்படி வாழப்போகின்றோம் என்பதை வைத்துத்தான் நாளை வரலாறு நம்மை நினைவில் வைத்து கொள்ளும். இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் லட்சோப மக்கள் பிறப்பது போல் இறக்கவும் செய்கின்றனர். அவர்கள் எல்லோருக்கும் இவ்வுலகம் வருந்துவதில்லை. ஆனால் சிலரின் மரணமோ இவ்வுலகை உலுக்கி விடுகிறது. காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான். அந்த வகையில் தமிழகத்தில் முஸ்லீம் சமூகத்திலும் பிற சகோதர சமுதாயத்திலும் கல்வி, அரசியல், வணிகம் உள்ளிட்டவைகளில் தடம் பதித்த முப்பெரும் ஆளுமைகளை பற்றி இன்று தங்களுக்கு முன் கவனப்படுத்த வருகின்றோம். தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளில் ஒருவர்தான் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் என்று எல்லோராலும் பெருமிதத்துடன் அழைக்கப்படுகின்ற முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். இவர் தமிழ்நாட்டு முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் உரிமைகளுக்காக போராடிய முக்கியமான தலைவர். அது மட்டுமல்லாது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் IUML கட்சியின் நிறுவனர் மற்றும் அதன் நீண்டகால தலைவரும் ஆவார். இவர் 1896ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் திருநெல்வேலியில் உள்ள பேட்டையில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் சமூக பணியிலும் ஆர்வம் காட்டியதால் திருநெல்வேலி தீத இந்து கல்லூரி, திருச்சிராப்பள்ளி புனித வளனார் கல்லூரி மற்றும் சென்னையில் உள்ள கிறித்துவ கல்லூரிகளில் தனது உயர்கல்வியை கற்றார். இவர் பிரிட்டானிய இந்தியாவில் தனது இளங்கலை பொதுத் தேர்வை எழுதாமல் மகாத்மா காந்தி நடத்திய ஒத்துழையாமை போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற துவங்கினார். இந்தியாவில் முஸ்லிம் மக்களுக்காக 1906ஆம் ஆண்டு நவாப் சலீமுல்லா கான் அவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியை துவங்கினார். அவரின் மறைவுக்கு பிறகு முகமது அலி ஜின்னா அதை நடத்தி வந்தார். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு முகமது இஸ்மாயில் சாஹிப் தான் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் திகழ்ந்தார். சுதந்திர இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த பிறகு முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் அங்கு புலம்பெயராமல் இங்கே இருந்தார்கள். இவர்களுக்காக கட்சியின் பெயரில் இருந்த அகில என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று 1949ஆம் ஆண்டு கட்சி பெயரை மாற்றிக்கொண்டார். முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நீண்ட காலமாக இதன் தலைவராகவே இருந்தார். அவர் அனைத்து கட்சி தலைவர்களாலும் மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, ஜாகிர் ஹுசைன், ராஜாஜி, காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற அனைவருடனும் இவர் நட்புறவு கொண்டிருந்தார். 1945இல் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக இருந்து 1948இல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக மாறினார். 1946 முதல் 52 வரை பழைய சென்னை மாகாண சட்டசபையில் உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து 1952 முதல் 58 வரை இந்திய நாடாளுமன்ற மேலவையான மக்களவையில் இவர் உறுப்பினராக திகழ்ந்தார். 1962, 67, 71ஆம் ஆண்டு தேர்தல்களில் கேரளா மஞ்சேரி தொகுதிகளில் இவர் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் பதவி வகித்தார். 1967இல் நடந்த தேர்தல்களில் சென்னை மாகாணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுவதற்கு இவர் முக்கிய காரணமாக திகழ்ந்தார். சரி, இவர் தொழிலிலும் சிறந்து விளங்கினார். இவர் அரசியலை தாண்டி தொழிலில் ஒரு தடத்தை பதித்தார். இவர் தோர் பொருட்கள் மற்றும் இறைச்சி விற்பனையில் இவர் முன்னணி வகித்தார். இதன் காரணமாகவே சென்னை துறைமுக பொறுப்பு கழகம், சென்னை வர்த்தகத்துறை, சுங்கவரி கழகம், தொழில் திட்டக்குழு, தென்னக ரயில்வே ஆலோசனை குழு போன்ற ஏராளமான அமைப்புகளில் இவர் உறுப்பினராக திகழ்ந்தார். இவர் 1946 முதல் 72 வரை மத்திய தோல் மற்றும் தோல் பொருட்கள் சங்கத்திலும் சென்னை மாகாண இறைச்சி விற்பனையாளர்கள் சங்கத்திலும் இவர் தலைவராக இருந்தார். தென்னிந்தியாவில் உள்ள இஸ்லாமிய கழகத்தின் துணைத் தலைவராக 20 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் திகழ்ந்தார். இப்படிப்பட்ட தலைவர் 1972ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாளன்று திடீரென உடல்நல குறைபாட்டால் சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு குடற்புண் நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் சரியாக 11 நாட்களில் 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் நாள் நள்ளிரவு 1:15 மணி அளவில் இவர் காலமானார். இவரது நினைவாக தமிழ்நாடு அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகப்பட்டினம் என்று பெயர் சூட்டியது. பின்னர் 1996களில் அரசு போக்குவரத்து நிலையங்கள் இவர் பெயரை நீக்கியது. அதாவது அரசு போக்குவரத்து நிலையங்கள்
மாவட்டங்களின் பெயரிலிருந்து தலைவர்களின் பெயரை நீக்கிய போது இவர் பெயரும் அதிலிருந்து நீக்கப்பட்டது. இவர் நினைவாக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு மணிமண்டபம் கட்டியுள்ளது. பின்னர் சென்னையில் ஒரு பாலம் அமைத்துள்ளது. இவரது பெயர் பல கல்வி நிறுவனங்களில் சூட்டப்பட்டுள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் சென்னையில் உள்ள காயிதே மில்லத் அரசினர் மகளிர் கல்லூரி. தெளிவாக இறுதியாக இவர் காயிதே மில்லத் என்பவர் தமிழக அரசில் உள்ள சிறுபான்மை மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகத்தில் பங்கேற்பதிலும் இவர் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தனித்துவமான ஆளுமையாக திகழ்கிறார். இந்திய வரலாற்றில் சில மனிதர்கள் தங்கள் தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அந்த வெற்றியை சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான கருவியாக மாற்றுகிறார். அவர்களின் வாழ்க்கை ஒரு தலைமுறையோடு முடிவடையாது, அது பல தலைமுறைகளின் கனவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் தீபமாக மாறுகிறது. அத்தகைய உயரிய ஆளுமையில் ஒருவர் ஷிவ் நாடார். அவர் ஒரு தொழில்வாய் உருவெடுத்த பயணம் இன்றைய இந்தியாவிற்கு ஒரு திசைகாட்டியாகவும் உள்ளன. தகவல் தொழில்நுட்ப துறையில் அவர் பதித்த தடம், கல்வித்துறையில் அவர் உருவாக்கிய கட்டமைப்பு, சமூக சமத்துவத்திற்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு, இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு முழு மனிதரின் வரலாற்றை உருவாக்குகின்றன. 1945ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மூலகருப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் சிவநாடார் பிறந்தார். அந்த காலகட்டம் இந்தியாவுக்கே ஒரு மாற்ற காலமாக இருந்தன. சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ஆண்டுகளில் கிராமப்புற இந்தியா பல சவால்களை எதிர்கொண்டது. குறைந்த வசதிகள், கல்வி வாய்ப்புகளின் பற்றாக்குறை, தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாமதம் ஆகிய அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்தன. இந்த சூழலிலேயே சிவநாடார் வளர்ந்தார். அவரது குடும்பம் கல்வியே வாழ்வின் மையமாக கொண்டது. ஒழுக்கம், உழைப்பு, நேர்மை ஆகிய குடும்ப மரபை பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டன. இந்த மதிப்புகளேயே பின்னாளில் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், கல்வியிலும், சமூக சேவையிலும் முன்னிலையில் நின்றன. சிறுவயதிலேயே சிவநாடார் சுற்றியுள்ள உலகத்தை கவனமாக பார்த்தார். இயந்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் அப்படியே செயல்படுகின்றன என்ற கேள்விகள் அவரை அடிக்கடி ஆக்கிரமித்தன. கணிதமும் அறிவியலும் அவருக்கு வெறும் பாடங்களாக இல்லை, அவை உலகை புரிந்து கொள்ளும் ஒரு மொழிகளாக இருந்தன. பள்ளி பருவத்தில் அவர் எப்போதும் ஏன் என்ற கேள்வியை முன்வைப்பார். இந்த கேள்வி கேட்கும் இயல்பு, புதிய விஷயங்களை சுயமாக கற்றுக்கொள்ளும் பழக்கம் மற்றும் ஒரு பிரச்சனை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஆர்வம், இவை அனைத்தும் சக மாணவரிடமிருந்து தனித்துவமாக்கின. ஆசிரியர் பலரும் அவரது திறனை ஆரம்பத்திலேயே கவனித்து இவன் சாதாரண மாணவன் அல்ல என்று கூறியதாக பேசப்பட்டுள்ளது. அந்த சொற்கள் காலப்போக்கில் உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டன. பள்ளி படிப்பை முடித்த பின் சிவநாடார் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னியல் மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறையில் சேர்ந்தார். கல்லூரி வாழ்க்கை அவரது அறிவை மட்டுமல்ல, அவரது பார்வையும் விரிவாக்கியது. உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. கணினி தொழில்நுட்பம் உலகின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியாக உருவெடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவில் அந்த மாற்றம் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருந்தது. இந்த இடைவெளியை சிவநாடார் தெளிவாக கண்டார். நாம் உருவாக்கும் இந்த நிறுவனம் தனிநபரின் லாபத்தை விட நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் 1976ஆம் ஆண்டு சிவநாடார் தனது நண்பர்களோடு இணைந்து ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட் HCL நிறுவனத்தை தொடங்குகிறார். அன்றைய இந்தியாவில் கணினி இயக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன. தொழில்நுட்ப அறிவு பரவலாக இல்லை, முதலீடும் குறைவாக இருந்தது. இந்த சூழலில் HCL தொடங்கப்பட்டது என்பது துணிச்சலான செயல். ஆரம்பத்தில் பல தடைகள் இருந்தாலும் புதுமையான சிந்தனை, உள்ளூர் திறமைகளை வளர்ப்பது மற்றும் தரத்திற்கான உறுதியான அர்ப்பணிப்பு, இவை அனைத்தும் HCL மெதுவாக முன்னேற்றியது. HCL இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மைக்ரோ கணினியை உருவாக்கியது. அது இந்திய தகவல் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவும் இருந்தன. இந்த சாதனை வெளிநாட்டு தொழில்நுட்ப சார்பை குறைத்து உள்ளூர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தன. பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவானது. உலக சந்தையில் இந்தியாவின் அடையாளம் வலுப்பெற்றது. இந்த ஒரே முயற்சி பல துறைகளில் அரைவாயும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் HCL மென்பொருள் சேவைகள், IT ஆலோசனை, டிஜிட்டல் தீர்வுகள் போன்ற உலகளாவிய பல துறைகளில் தனது ஆதிக்கத்தை பதித்துக் கொண்டே வருகிறது. இன்றைய நாளில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதன் செயல்பாடுகள் பரவியுள்ளன. லட்சக்கணக்கான ஊழியர்கள் இது பணியாற்றுகிறார்கள். சிவநாடார் எப்போதும் வலியுறுத்தும் கருத்து ஒன்றே ஒன்றுதான்: ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் கல்வி பெற்ற மனிதர்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 1994ஆம் ஆண்டு சிவநாடார் தனது
சிவநாடார் யூனிவர்சிட்டி என்ற கல்வி அறக்கட்டளையை தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் SSN இன்ஜினியரிங் காலேஜ், சிவநாடார் யூனிவர்சிட்டி, சிவநாடார் ஸ்கூல் போன்ற கல்வி நிறுவனங்களை இந்த கனவு நடைமுறையில் வடிவங்களாக திகழ்கின்றன. வித்யாகான் என்ற பள்ளி சிவநாடாரின் அவர்களின் சமூக செயல்பாடுகளின் உச்சக்கட்ட வெளிப்பாடை வெளிப்படுத்துவதாக உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் அதில் கிராமப்புற ஏழை குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு முழுமையான இலவச கல்வி மற்றும் தங்கும் வசதிகளையும் அமைத்து இன்றைய நிலையில் அந்த மாணவர்கள் பல இடங்களில் மின்னுகிறார்கள். சிவநாடார் பெரும்பான்மையான செல்வத்தை தனக்காக அல்ல சமூகத்திற்காக என்று ஒதுக்குகிறார். அவரது செயலை பாராட்டி 2008ஆம் ஆண்டு பத்மபூஷன், 2022ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை வழங்கப்பட்டது. ஆனால் அவற்றை விடவும் அவர் உருவாக்கிய கல்வி நிறுவனங்களும் மாற்றி அமைத்த வாழ்க்கை, ஊக்கமளித்த இளைஞர்கள் இவையே அவரது உண்மையான பாராட்டு. முடிவாக சிவநாடார் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு கட்டிட கலைஞர். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் எளிமையானதாயினும் ஆழமானது. கனவு காணுங்கள், துணிச்சலுடன் செயல்படுங்கள், பெற்ற வெற்றியை சமூகத்திற்கு திரும்பிக் கொடுங்கள். இந்த பாடம் நம் தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் என்றும் வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். தனது நண்பர்களால் சேனா ஆனா என்றும் அழைக்கப்படும் BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்திய தொழிலில் முனைவர், கொடையாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். அவர் கடலோர தமிழ்நாட்டில் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து உலகளாவிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உயர்ந்தவர். அவரது முயற்சிகள் கட்டுமானம், கப்பல் போக்குவரத்து, ரியல் எஸ்டேட் மற்றும் பிற தொழில்களில் பரவியிருந்தன. இது அவரது வணிக புத்திசாலித்தனம், நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு சான்றாகும். அவருக்கு குறைந்த முறையான கல்வி இருந்த போதிலும் கல்வி மற்றும் சமூக நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, அத்துடன் இஸ்லாமிய மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் அவர்கள் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் சமூகத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி 1927ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கீழக்கரையில் உள்ள ஒரு நடுத்தர வர்க்க லெப்பை குடும்பத்தில் பிறந்தார். அப்துல் ரஹ்மான் அவர்களின் தந்தை சையீத் முகமது புகாரி ஆலிம். அவர் ஒரு முக்கிய முத்து வர்த்தகர். முத்துகளின் தரத்தை மதிப்பிடுவதில் நிபுணத்துவம் பெற்றவர். இந்த நிபுணத்துவம் பின்னர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் தனது சொந்த திறன்கள் மற்றும் வணிக புத்திசாலித்தனத்தை பிரதிபலித்தது. அப்துல் ரஹ்மான் அவர்களின் தாயார் யூசுப் சுலையாவும் அவரது வாழ்க்கையில் குறிப்பிட்ட பங்கை கொண்டிருந்தார். இந்த வளமான குடும்ப பின்னணி அப்துல் ரஹ்மான் அவர்களின் எதிர்கால வணிகம், பரோபகாரம் மற்றும் கல்வி முயற்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூக மேம்பாடு மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு மரபை நிறுவியது. அதை அவர் தனது வாழ்நாளில் பல்வேறு முயற்சிகள் மூலம் முன்னெடுத்து சென்றார். ஆரம்பகால வணிக முயற்சிகள். இளம் வயதிலேயே தென் தமிழ்நாட்டு வர்த்தக குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வழக்கமாக கொண்டிருந்த வணிகத்தை கற்றுக்கொள்ள அப்துல் ரஹ்மான் அவர்கள் இலங்கையின் தலைநகரான கொழும்புக்கு அனுப்பப்பட்டார். அவர் இரத்தின கற்களை மதிப்பிடுவதில் நிபுணத்துவம் பெற்றார். 1950களின் முற்பகுதியில் அவர் கொழும்பில் உள்ள தனது மூத்த சகோதரரான ரிஜிவிஷி அப்துல் காதிர் அவர்களின் வர்த்தக நிறுவனத்தில் சேர்ந்தார். தனது தொழிலை பிளாஸ்டிக் நாற்காலிகள் மற்றும் ஜவுளி போன்ற புதிய பகுதிகளை விரிவுபடுத்தினார். 1970களின் முற்பகுதியில் எண்ணெய் வளமிக்க வளைகுடா பிராந்தியத்தில் 1970களின் எண்ணெய் வளமிக்க ஈட்டி அஸ்கான் குழுமம் என்று அறியப்பட்ட கூட்டு முயற்சி சிறிய குடியிருப்பு திட்டங்களும் தொடங்கியது. ஆனால் துபாயின் கட்டுமான பெருக்க தொடங்கியவுடன் விரைவில் வளர்ந்தது. அப்துல் ரஹ்மான் அவர்களின் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்தினார். இது இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆம், அப்துல் ரஹ்மான் அவர்கள்
அப்துர் ரஹ்மான் அவர்கள் நேர்மை, கடின உழைப்பு மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் தனது வணிக சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். சந்தை போக்குகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் அசாத்திய திறனை அவர் கொண்டிருந்தார். புதிய புவியியல் பகுதிகள் மற்றும் தொழில்களில் துணிந்து ஈடுபட தயாராக இருந்தார். ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். மேலும் திறமையான ஊழியர்களை பெரும்பாலும் தலைமை பதவிகளுக்கு உயர்த்தினார். அப்துர் ரஹ்மான் அவர்கள் ஊழியர்களுடன் லாபத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களை குடும்பம் போல நடத்துவதற்கும் பெயர் பெற்றவர். நாடு முழுவதும் உள்ள வணிக கூட்டாளிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் வலுவான உறவை பேணி வந்தார். செல்வமும் வெற்றியும் இருந்த போதிலும் அப்துர் ரஹ்மான் அவர்கள் தனது தனிப்பட்ட வாழ்வில் பணிவையும் சிக்கனத்தையும் கடைபிடித்தார். அவர் தனது பிற்காலங்களில் கூட புதிய வணிக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். மனிதநேயம் மற்றும் சமூக தாக்கம் தனது தொழில் செழித்து வளர்ந்த போதும் அப்துர் ரஹ்மான் அவர்கள் சமூக காரணங்களுக்காக, குறிப்பாக கல்விக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு தரமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை வழங்கினார். 1967ஆம் ஆண்டு சீதக்காதி அறக்கட்டளையும் 1979ஆம் ஆண்டு அகில இந்திய இஸ்லாமிய அறக்கட்டளையும் நிறுவினார். இது சென்னை மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவ வழிவகுத்தது. 1968ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முதல் கல்வி நிறுவனம் ஆண்களுக்காக கிரசன்ட் பள்ளி. அதனைத் தொடர்ந்து 1976இல் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலை பள்ளி நிறுவப்பட்டது. ஆனால் இந்த முயற்சிகளின் மணிமகுடம் சென்னை வண்டலூரில் உள்ள PS அப்துர் ரஹ்மான் அவர்களின் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம். 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் பரந்த அளவிலான இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்களை வழங்கும் ஒரு மரியாதைக்குரிய உயர்கல்வி மையமாக வளர்ந்தது. கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் உறுதியாக நம்பிக்கை கொண்ட அப்துர் ரஹ்மான் அவர்கள் 1988ஆம் ஆண்டு தனது சொந்த ஊரான கீழக்கரையில் மறைந்த தனது சகோதரியின் நினைவாக தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியை நிறுவினார். கல்லூரியை தவிர மதுரை மற்றும் நாகூரில் பெண்கள் பள்ளிகள் நிறுவப்பட்டன. சமகால கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கு அப்துர் ரஹ்மான் அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வந்தாலும் ஆலிம்கள் என்று அழைக்கப்படும் மத அறிஞர்களை பயிற்றுவித்து அஃசலுல் உலமா பட்டம் பெற செய்யும் ஒரு ஆன்மீக அரபு கல்லூரியை உருவாக்குவதில் ஆர்வமாக இருந்தார். இந்த முஸ்லிம் உலகம் முழுவதிலும் உள்ள சிறந்த மதரசாக்களிலிருந்து பெறப்பட்ட பாடத்திட்டத்துடன் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபு கல்லூரி வண்டலூர் வளாகத்திற்குள் நிறுவப்பட்டது. அது இப்போது PS அப்துர் ரஹ்மான் அவர்களின் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஒரு அங்கமாகும். பல ஆண்டுகளாக அவரது கல்வி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகளை வழங்கின. அப்துர் ரஹ்மான் அவர்கள் தனது உதவியை நாடிய ஆயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்களையும் ஆதரித்தார். அவர் தனது இறுதி காலத்தில் தனது தொழில்களின் தீவிர நிர்வாகத்திலிருந்து படிப்படியாக விலகி தன் குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். அவர் தனது பரோபகார மற்றும் கல்வி முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்தினார். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் அவர்கள் ஜனவரி 7, 2015 அன்று தனது 87வது வயதில் காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் வணிக கூட்டாளிகளும் அவரது மனிதநேய பணியின் ஆயிரக்கணக்கான பயனாளிகளும் இரங்கல் தெரிவித்தனர். அவர் நிறுவிய கல்வி நிறுவனங்கள் தகுதியுடைய மாணவர்களுக்கு கல்வியை வழங்கின. அதன் உச்சத்தில் அவர் இணைந்து நிறுவிய நிஜிஹி குழுமம் மத்திய கிழக்கில் இந்தியர்களுக்கு சொந்தமான மிகப்பெரிய கூட்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். கல்வித்துறையில் அவரது சேவைகளை பாராட்டி அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் கௌரவ வாழ்நாள் உறுப்பினர் பதவியை வழங்கியது. சத்யபாமா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. சமூகத்தின் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை திறக்கும் திறவுகோல் கல்வி மட்டுமே என்று கருதியவர். அவர் அதற்காக உதவிடும் பொருட்டு சீதக்காதி அறக்கட்டளை, அகில இந்திய இஸ்லாமிய அறக்கட்டளை, இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் கலாச்சார மையம் ஆகியவற்றை நிறுவினார். இது மட்டுமின்றி முஸ்லிம் சமூகத்தின் கல்வி அறிவை உயர்த்திடும் வகையில் அவர் பல பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு கிரசன்ட் குடியிருப்பு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, 1976இல் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சென்னை, 1992ஆம் ஆண்டு கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி
நாகூர் 1994ஆம் ஆண்டு கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பெண்கள் பள்ளி மதுரை 1988ஆம் ஆண்டு தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி ஆகியவற்றை நிறுவினார். இது மட்டுமின்றி தமிழகத்தில் முஸ்லிம்களால் நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு மற்றும் மருத்துவமனைகளுக்கு இன்னும் ஏராளமான அறப்பணிகளுக்கு தன் அறக்கட்டளையின் மூலம் நிதி உதவிகளை வாரி வழங்கினார் PS அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நாம் இவ்வுலகில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதே மிக முக்கியமாகும். நாமும் இப்பெரும் ஆளுமைகளைப் போன்று சிறப்பாக வாழ்வதற்கு நம்முடைய இளமை பருவத்தின் பெரும் பகுதி செலவழியும் பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை குறித்து சரியான திட்டமிடுதல் இருக்க வேண்டும். இந்த பருவத்தில் நமக்குள் நாம் எதை விதைக்கின்றோமோ அதை தான் பிற்காலத்தில் அறுவடை செய்வோம். அது மட்டுமின்றி நம் முன்னோர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய ஆயுட்காலம் மிகவும் அற்பமானது. எனவே இந்த குறைவான வாழ்நாளில் நம் முன்னோர்கள் செய்த நற்செயல்களை செய்து அவர்களை நெருங்க வேண்டும் என்றால் நம் மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்வதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகின்றன. நிலையான அறக்கொடை, பயன் தரும் கல்வி மற்றும் அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல பிள்ளை. நாம் இதுவரை பார்த்ததில் மிகவும் குறிப்பானது கல்வி மற்றும் பொருளாதார உதவியாகும். இந்த உலகை விட்டு நாம் பிரிந்து செல்லும் போது எந்த தரத்தை விட்டு செல்கிறோம் என்பது மிக முக்கியமாகும். அல்லாஹ் கூறுகிறான், ஒனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். அவர்கள் செய்தனுப்பிய செயல்களையும் அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை நாம் எழுதி வருகிறோம். மேலும் நம் வாழ்நாளில் எத்தனையோ நபர்கள் தங்களின் மரணத்திற்கு பின்னாலும் மக்களுக்கு பயனளிக்கும் பல தடயங்களை விட்டு செல்லும் நிலையை நாம் பார்க்கிறோம். அதேபோல் எத்தனையோ நபர்கள் தங்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்த அடிச்சுவடே என்று மறக்கடிக்கப்படும் நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் வாழும் காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் பல தடயங்களை விட்டு செல்லவும் மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான அடிச்சுவடை விட்டு செல்லும் கூட்டத்தாருடன் சேர வேண்டுமா, அல்லது நாம் வாழும் காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு நற்பணியும் செய்யாமல் மரணத்துக்கு பின்னால் மறக்கடிக்கும் கூட்டத்தாருடன் சேர வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் முக்கியமான பருவத்தில் நாம் இருக்கின்றோம். ஆதலால் இதுவரை நாம் பேசி கேட்ட முப்பெரும் ஆளுமைகளைப் போல் நாமும் மக்களுக்கு பல தடயங்களை விட்டு செல்லும் பலனையும் அதன் பலனை ஈருலகிலும் பெற்றிடவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்கட்டும். தென் தமிழகத்தில் ஜனனித்து சிறந்த ஆளுமையுடையோராய் திகழ்ந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு சிலரது ஆளுமைகளை மட்டும் கூறி நாம் அறியாத